அன்பு நண்பர்களே, ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர். இப்போ தமிழகம் முழுசுமே வேற கட்சியிலிருந்து நிறைய நண்பர்கள் நம்மளுடைய கட்சிக்கு வந்து சேர்கிறார்கள். நம்மளுடைய தலைவரும் சரி, நம்மளுடைய பொதுச் செயலாளரும் வரவேற்கிறார்கள். அது சந்தோஷமான விஷயம் தான். ஆனாலும் சில இடங்கள்ல சேருகின்ற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்மளுடைய பொதுச் செயலாளர் விசாரித்து சேர்க்கிறாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. சோழிங்கநல்லூர் தொகுதியில திரு கே.பி. கந்தன் என்கின்ற முன்னாள் அதிமுக எம்எல்ஏவாகவும் அதே போல மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் இப்போ வந்து சேர்ந்திருக்கிறார். அப்படி சேரும் பொழுதே அதிமுகவினர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. நல்லா கேட்டுங்க. அவர் அதிமுக ஆளு தாவேகாக்கு வரும்போது அதிமுக கொண்டாடுறாங்க பட்டாசு வெடிச்சு. அப்போ அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த கட்சியிலன்னு பாருங்க. பட் நம்ம கட்சியில வந்த பிறகு என்ன நடக்கிறது என்றால், எம்எல்ஏவை அவர் மதிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய கட்சியை மதிக்கிறாரான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சுவர் விளம்பரம் எழுதியிருக்கிறார் பாருங்க. நல்லா அதுல சுவர் விளம்பரம் எழுதியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம கட்சியில வந்து அவருக்கு இதுவரையில் எந்த பதவியும் தரவில்லை. அதே போல அவர் அரசு சார்ந்த எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி பதவியிலும் இல்லை. ஆனால் எம்எல்ஏ திரு ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு நிகராக, அதுவும் நம்மளுடைய கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு நிகராக எழுதியிருக்கிறார். ஏன் அப்படி எழுதுறீங்கன்னு கேட்டபோது கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் கூட இருந்தவங்க அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் புஷி ஆனந்த் சாருடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில சேர்ந்திருக்கேன். அவர் விரைவில் எனக்கு வாரிய பதவி தரப்போகிறார். அதே போல மாவட்ட செயலாளர் பதவியும் தரப்போகிறார். அதனால் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்பர் 1, அப்படியெல்லாம் புஷி ஆனந்த் சார் செய்தார் என்றால் நிச்சயமாக நான் கோர்ட்டுக்கு போய்விடுவேன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். காரணம் என்னன்னா, இந்த கட்சிக்காக இப்ப இல்லைங்க, 30 வருஷமா போஸ்டர் வச்சு உழைச்சி மேல வந்தவர் எங்களுடைய எம்எல்ஏ. அது மட்டும் இல்ல, பகுதி செயலாளர். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நம்மளுடைய தளபதிக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்தவர்கள். அவருடைய அதாவது ஒரு சும்மா சொல்ல, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்றதா இருந்தா கூட அவங்களுடைய உழைப்பு வேர்வை, அந்த வேர்வையை செஞ்சுதான் அந்த கட்சியில வந்து அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அது மூலியமாகத்தான் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா தளபதி உழைத்தார், தளபதி கூட நாங்கள் எல்லாம் உழைத்தோம். அப்பெல்லாம் இந்த திரு கே.பி. கந்தன் அவர்கள் அதிமுகவில் இருந்துட்டு எங்களை ஆப்போசிட் பண்ணி பேசினார், எங்களை கேலி ஏற்றினார், தற்கூரின்னு பேசினாரு. ஏன் எங்களோட தளபதியே தற்கூரின்னு தான் பேசினாரு. அப்படி பேசியவரையும் அரவணைத்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அந்த கட்சியில வந்து ஒழுங்கா இருக்கணும். இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்கு ஈக்குவலா எழுதுறது அந்த மாதிரிலாம் செஞ்சா எங்களுடைய கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க எங்க பெரிய பெரிய ஆள இருக்கிற படித்த பிள்ளைகள் தான் இந்த கட்சிக்காக உழைத்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். இந்த திரு கே.பி. கந்தன் அவர்களை பொறுத்தவரை நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். 2ஆம் கிளாஸ் 2 முறை ஃபெயில் ஆனவர். சாரி, 3ஆம் கிளாஸ் 2 முறை ஃபெயில் ஆனவர். மாற்றி சொல்றேன், 3ஆம் கிளாஸ் 2 வாட்டி ஃபெயில் ஆனவர், படிக்க தெரியாதவர். அவருக்கு வாரிய பதவியை தருகிறேன் என்று நம்மளுடைய புஷி ஆனந்த் சார் சொன்னார் அப்படின்னா அது எந்த வகையில் உண்மை, எந்த வகையில் சாத்தியம்னு எனக்கு தெரியல. அவர் என்ன போய் வாரிய பதவி செய்ய போறாருன்னு தெரியல. அல்லது மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாலும் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. எனியோ கொடுத்தா நம்ம அதை சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், அது வேற விஷயம். இப்ப பிரச்சனை என்னன்னா, கட்சிக்குள் ஏற்கனவே இருக்கின்ற, நீங்க பாருங்க, இது உள்ள எதுவுமே கட்சி தொண்டர்களுடைய பேர் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. போர்டு பாத்தீங்கன்னா அவருடைய பேரை தான் பெருசா போட்டு எழுதியிருக்காரு. அதுவும் எம்எல்ஏக்கு ஈக்குவலா போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான செவ்வறு விளம்பரங்களை செய்யக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் புகார். இதுவரையில் புகார் சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் அவர் மட்டும் எழுதிட்டு இருக்காரு. இவர் மட்டும் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுப்பதா சொல்லதோடு நிற்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறவரு திரு கே.பி. கந்தன் எப்படி இந்த மக்கள் ஏன் அவரை ஒதுக்குனாருன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் சொல்றாரு. அவர் கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய சொந்த இது, அதாவது கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இந்த பொது சாலை ஒன்று இருக்குது. அந்த சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி மேலேயும் பில்டிங் கட்டிட்டாரு. அந்த சாலையை என்ன பண்றாரு, நைட்டு 10 மணிக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்களாம். அந்த சாலையே மூடிடுவாங்களாம். அது நேரு நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், பெருங்குடியில் இருக்குது.
நைட்டு வந்து மூடிடுவாங்களாம். காலையில் 11 மணிக்கு தான் திறந்து விடுவாங்களா. இதை பொது சாலையை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார். இது ஒரு விஷயம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் பதிவு போடுறேன். வழக்கும் தொடுக்க போறேன். அது வேற விஷயம். இதெல்லாம் விட போறது இல்லை. வழக்கும் தொடுக்க போறேன். ஏன்னா புஷி ஆனந்த் சாருக்கு தெரியாமல் இது அவரை கட்சியில சேர்த்திருந்தா புஷி ஆனந்த் சாரும் பார்ட்டியா வந்துதான் ஆகணும். அவரையும் போட்டுதான் நம்ம பொதுநல வழக்கே போடுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொதுநல வழக்கு. இவர் செய்திருக்கிற செயல்கள் நிறைய இருக்கிறது. அதுல இது ஒரு விஷயம். அதாவது சாலையை மடக்கி பொது சாலையை மடக்கி கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காரு. அதே போல மேல வந்து பில்டிங்கும் கட்டி வச்சிருக்காரு. பட் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதை நம்ம சட்டப்படி பொதுநல வழக்கு போடுவோம், அது செய்வோம். அது வேற விஷயம். ஏன்னா புத்தியானந்த் சாருக்கு தெரியணும் அதெல்லாம். அதுக்காகத்தான். அதனால ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி வேற்று கட்சியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து வேற்று கட்சியிலிருந்து வருகிறார்கள் என்றால் தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். முதல்ல பணி செய்யட்டும், அதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுக்குறேன். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, புஷி ஆனந்த் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. கொடுக்கட்டும், புஷி ஆனந்த் சார் கொடுக்கட்டும். அப்புறம் புஷி ஆனந்த் சாரை சட்டப்படி நம்ம வந்து கோர்ட்ல சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா அது செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய தளபதி விஜய் அவர்களுக்காக கட்சி தொண்டராக நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. கட்சி தொண்டை ஒரு பக்கம், ஆக மொத்த ரசிகன்றது ஒரு பக்கம், அப்போ சிட்டிசன்றது ஒரு பக்கம். நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாறுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். ஸோ அப்படி பெற்றிருக்க வெற்றி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். மக்கள் ஒதுக்கியவர்களை எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்கு வரவங்க அது வேற விஷயம். அவர்களை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. திரு கே.பி. கந்தன் அவர்கள் தோத்து 3வது இடத்துக்கு போயிட்டார். நம்மளுடைய ஈசிஆர் சரவணன் சார் வாங்கின வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம். இவர் வாங்கின வாக்கு வித்தியாசமே 1 லட்சம் தான். சார், இவர் வாங்கின வாக்கே 1 லட்சம் தான். நம்மளது வித்தியாசமே 1 லட்சம். அப்போ மக்கள் எவ்வளவுக்கு வெறுத்து திரு கே.பி. கந்தனை வெறுத்து நமக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா அவரை சேர்ப்பது என்பது ஒன்றும் தவறு இல்லை. அது பொதுச் செயலாளர் செஞ்சது சரிதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவருக்கு உடனடியாக பதவி கொடுப்பதெல்லாம் வந்து எங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது, ஊழல் இருக்கான்ட்டு. அவர் சொல்றாராம், நான் வந்து 25 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கேன். என்ன செலவு பண்ணாருன்னு தெரியல கட்சிக்கு. யாரு? திரு கே.பி. கந்தன் சொல்றாங்க. என்கிட்ட சொல்றாங்க, என்ன 25 கோடி செலவு பண்ணான்னு தெரியல, செவ்வறு விளம்பரம் 25 கோடி ஆயிடுச்சான்னு தெரியல, இல்ல வேற ஏதாவது கதை இருக்கான்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாராம், எனக்கு வாரிய பதவி கொடுத்துருவாங்க, எனக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்க. கொடுக்கட்டும் சார், பார்ப்போம். புஷி ஆனந்த் சாரையும் சேர்த்து சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போவோம். ஏன்னா கட்சி விதிப்படி இப்படித்தான் இருக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. கட்சி என்பவர் தனிநபர், கட்சின்றது தனிநபர். புஷி ஆனந்த் நாங்க எல்லாருமே வந்து தனிநபர்கள். பொதுச் செயலாளரும் சரி, மற்றவங்களாம் நாங்க அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். கட்சி என்பது தனி சட்ட நபர். கண்டமேனிக்கு யார் வந்தாலும் உள்ள கொடுக்கறது, கண்டமேனிக்கு எல்லாரையும் வெளியில் எடுக்கிறதுலாம் நடக்காத காரியம். அது நடந்தால் சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்கலாம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கட்சி விட்டு வேற கட்சி போயிடுறாங்க. போகணும்னு அவசியம் இல்லை. அந்த கட்சியிலேருந்தே வேலை செய்யலாம். அந்த கட்சியிலேருந்தே பல விஷயங்களை செய்யலாம். இப்போ தளபதி என்ன சொல்றாரு, நேற்று கூட கரூர்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தவறு செய்ய மாட்டேன்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. யாருன்னா தவறு செஞ்சா உடனே சொல்லுங்கன்னு இருக்காரு. ஊழல் இருந்தாலும் நீங்க நிச்சயமாக எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணுன்றாரு. ஆனால் இங்க வந்து கேசி புட்ஸ்ட்ரீட்னு ஒன்றை வச்சு அதுல வந்து பொது பாதையே வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிற திரு கே.பி. கந்தன் அவர்களுக்கு வாரிய பதவியோ அல்லது மாவட்ட செயலாளரோ கொடுக்குறேன்னு புஷி ஆனந்த் சார் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி நடக்க போறதுன்னு தெரியல. இப்போ புஷி ஆனந்த் சாருக்கு நான் என்னோட கோரிக்கை அதுதான். என்னன்னா, முதல்ல அவர் கேசி புட்ஸ்ட்ரீட்ல மக்களோட போகாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்காரு பாருங்க ஒரு ரோடு, பொது சாலை. அதை முதல்ல திறந்து விட சொல்லுங்க. மேல இருக்கிற பில்டிங்கை வந்து சட்டப்படி இடிக்க சொல்லுங்க. நம்பர் 1. 2வது, மாவட்ட செயலாளருக்கு ஈக்குவலா அவர் பேரை எழுதுறதை தடுத்து நிறுத்த சொல்லுங்க மிஸ்டர் கே.பி. கந்தன் அவர்களை. அந்த 2 விஷயத்த சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நான் பதிவிட்டு கொண்டு இருக்கிறேன். தேவைப்பட்டால் அதை நீதிமன்றத்துக்கும் போகும். எங்களுக்கு ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை நீதிமன்றத்துக்கு போட்டுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணாலே கேஸ் போட்டுருவோம். இப்போ இதில் யாரெல்லாம் எதிர்பார்த்தியா போகிறோமோ அவங்க ஒரு வக்கீலை வச்சுன்னு வரணும் கோர்ட்டுக்கு. அதனால தளபதியோடைய எண்ணங்களுக்கு ஏற்பு நம்மளுடைய கட்சியில் தவறு நடக்கக்கூடாது. தவறு நடந்தால் நிச்சயமாக அதை சுட்டிக்காட்ட வேண்டும். சட்டப்படி நான் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன், சட்டப்படி பகுதி செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கள் இதுவரையில் நடவடிக்கை எடுக்காதனால்தான் இப்ப நோட்டீஸ் அனுப்ப போறேன். அதே போல இந்த பதிவுகளை நம்மளுடைய கழக உறுப்பினர்களுக்கும் போட போறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அவர் எழுதினதை
மாற்றி முறைப்படி எழுத சொல்லுங்க. அவர் கட்சியில் வந்தது தவறில்லை, வேலை செய்யட்டும். அதுக்கப்புறமா போஸ்டிங் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கறத பற்றி பொதுச் செயலாளர் யோசிக்கிட்டோம். இல்லை என்றால் கட்சியில் நிச்சயமாக கட்சி தொண்டர்கள் வருத்தப்படுவார்கள். நானும் வருத்தப்படுவோம் சேர்ந்து. அதை செய்ய மாட்டார், நம்மளுடைய பொதுச் செயலாளரும் சரி தலைவரும் சரி சரியாக நடப்பார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஜே ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நன்றி, வணக்கம்.